இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பொதுக்காலத்தின் 13ஆம் வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் கடவுளின் மாறாத நன்மை மற்றும் இயேசுவின் புதுமையான போதனைகளை மையப்படுத்துகின்றன. கடவுளின் மாறாத நன்மையை நாம் உணர்ந்து பழைய சட்ட திட்டங்களை விட இயேசுவின் புதிய வழி வாழ்வை நோக்கி பயணிக்க நம்மை அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் மனித ஆசைகளால் ஏற்படும் சிக்கல்களை படம் பிடித்து காட்டுகிறது. நாம் நம் ஆசைகளை நிறைவேற்ற சில குறுக்கு வழிகளை தேடுகிறோம். ஆனால் கடவுளின் வழி நேர்மையானது, உண்மையுள்ளது என்பதை மறந்து விடுகிறோம். இறை வழியில் வாழ உண்மை மற்றும் நேர்மையினை அணிய முற்படுவோம். அவ்வாறு அணியும் போது புதிய மனிதர்களாக பிறப்பெடுப்போம். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ளது போல, இயேசுவே புதிய உடன்படிக்கையின் மணமகன். இயேசுவின் வருகை ஒரு புதுமையானது. புதிய வாழ்க்கையை பழைய பழக்க வழக்கங்களுக்குள் திணிக்க முடியாது. இயேசுவின் நற்செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய புதுமையான பாதையில் பயணிக்க இந்த வாசகம் நம்மை தூண்டுகிறது. பழைய எண்ணங்களையும் பழக்கங்களையும் விட்டுவிட்டு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த நற்செய்தி அழைக்கிறது. எனவே நம் வாழ்வில் நாம் உண்மையோடும் நன்றியுணர்வோடும் இயேசுவின் போதனைகளை பின்பற்றி புதுமையான மனதுடன் வாழ்வோம். உண்மை மற்றும் நேர்மைக்கு குரல் கொடுக்கும் அவரின் பிள்ளைகள் ஆவோம்.